சுல்தானம்மாள் கரியர் கன்சல்டன்ட். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள வளங்கள், அதை ஒட்டி அமைந்துள்ள தொழில் வாய்ப்புகள் மற்றும் கரியர் ஆப்ஷன்ஸை பற்றி தான். திருப்பூர் மாவட்டம்னாலே நமக்கெல்லாம் தெரியும், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் மிகவும் பெயர் பெற்றது. அது மட்டும் இல்லாமல் சுரேஷ் சம்பந்தம் அப்படிங்கிறவர் நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிற வளங்கள், அதை ஒட்டி இருக்கிற தொழில் வாய்ப்புகளை பற்றி கனவு அப்படின்ற ஆர்டிக்கலாக விகடனில் தொடர்கள் எழுதியிருக்காரு. அது இளைஞர்களுக்கான தொழில் முனைவோராக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆர்டிகல்ஸாக இருக்குது. அதன்படி பார்க்கும்போது தக்காளி, பூண்டு, சூரியகாந்தி போன்ற பொருட்கள் திருப்பூர் மாவட்டத்தில் உற்பத்தி அதிகமாக இருக்குது. ஸோ அதை ஒட்டி அமைந்துள்ள கரியர் ஆப்ஷன்ஸை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் UG courses are BE BTech in Textile Technology, BE BTech Technical Engineering, BSc Textile Science and Apparel Design, BSc Fashion and Textile Design, BDES அப்படிங்கிற Bachelor of Design போன்ற கோர்சஸ் இருக்குது. இதுக்கு எல்லாமே இன்ஜினியரிங் கோர்சஸ்க்கு நடுவண் அரசோட நிறுவனங்களாக இருந்தால் JEE கட்டாயமாகுது. JEE என்ட்ரன்ஸ் எழுத வேண்டியிருக்கு. நம்ம தமிழ்நாடோட இன்ஜினியரிங் காலேஜஸாக இருக்கும்போது நம்ம 12th மார்க்கோட கட் ஆஃப் பேசிக்கில் அட்மிஷன் நடக்குது. இதே டிகிரிஸ் எம்இலையும் அதே போல் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், எம்இ, எம்எஸ்சி அந்த மாதிரி போகுது. டிப்ளமோ கோர்சஸும் அவைலபிளாக இருக்குது. நம்ம டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, டிப்ளமோ இன் ஃபேஷன் அண்ட் டெக்ஸ்டைல் டிசைன் போன்ற கோர்சஸ் இருக்குது. இதுக்கான நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மெயினான ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா TATS, IIT, NTFT, அண்ணா யூனிவர்சிட்டி, குமரகுரு, இந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் மெயினாக இந்த கோர்சஸை நல்ல ஒரு ரெப்யூட்டடாக எடுத்துகிட்டு போகுது. அது மட்டும் இல்லாமல் சேலத்தில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி சேலம் அப்படின்னு ஒரு இன்ஸ்டியூட் IIHT இருக்குது. இதுக்கான அட்மிஷனும் JEE மெயின்ஸ் என்ட்ரன்ஸ் மூலமாக நடைபெறுது. அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த தக்காளி, பூண்டு, சூரியகாந்தி போன்ற பொருட்களை மதிப்பு கூட்டுறதுக்கான வழிகளை திரு சுரேஷ் சம்பந்தம் அவர்கள் அந்த ஆர்டிகல்ஸில் குறிப்பிட்டிருக்காங்க. எப்படின்னா டொமேட்டோ ஃப்ளேக்ஸ், கார்லிக் க்யூப்ஸ், அப்புறம் சன்ஃப்ளவர் சப்ளிமெண்ட்ஸ் போன்ற பொருட்களாக வேல்யூ ஆட் பண்ணி அது தொழிலாக ஆக்கிறது தான். அதுக்கான ஃபுட் டெக்னாலஜி ஸ்டடீஸ் என்னன்னு நம்ம பார்க்கும்போது அதே போல் BE UG கோர்ஸஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஃபுட் டெக்னாலஜி, ஃபுட் ப்ராசஸிங் ப்ரிசர்வேஷன், BSc ஃபுட் சயின்ஸ் டெக்னாலஜி, BSc இன் அக்ரிகல்ச்சர், BE நியூட்ரிஷன் ஹார்டிகுலேஷன்ஸ், இந்த மாதிரி BE UG கோர்சஸ் இருக்குது. இதே போல் PG கோர்சஸும் அவைலபிளாக இருக்குது. இதில் BE கோர்சஸை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஸ்வல் அதில் சொன்னது போலவே தான் மத்திய அரசு நிறுவனங்களாக இருந்தால் JEE மெயின்ஸ் மூலமாக அட்மிஷன்ஸ் கிடைக்குது. நம்ம தமிழ்நாடு அரசு காலேஜஸாக இருந்தால் 12th கட் ஆஃப் படி அட்மிஷன்ஸ் நடக்குது. டிப்ளமோ கோர்சஸும் ஃபுட் டெக்னாலஜியில் இருக்குது. டிப்ளமோ ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் டெக்னாலஜி, சர்டிஃபிகேஷன் இன் ஃபுட் சொசைட்டி அண்ட் ப்ரிசர்வேஷன், ட்ரைனிங் ஃப்ரம் சென்ட்ரல் ஃபுட் டெக்னாலஜி ரிசர்ச் இன்ஸ்டியூட் FTRI அப்படின்ற ஒரு நல்ல கோர்சஸும் டிப்ளமோவில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கு அடுத்ததான் இது எல்லாமே மார்க்கெட்டிங் பண்ணுறது. இதுக்கான மெயினான இன்ஸ்டியூட்ஸ் ஃபுட் டெக்னாலஜி வழங்குகிற மெயினான தமிழ்நாட்டில் இருக்கிற இன்ஸ்டியூட்ஸ் என்னென்னு பார்க்கும்போது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சுரல் யூனிவர்சிட்டி, காலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் டெய்ரி டெக்னாலஜி, அதாவது TANVAS அப்படின்னு சொல்கிறோம், பன்னாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ், காருண்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் போன்ற காலேஜஸ் இந்த கோர்சஸை ஆஃபர் பண்ணுறது. இதையெல்லாம் நம்ம படித்து இதெல்லாம் நம்ம ஒரு நல்லபடியாக நம்ம இளைஞர்களுக்கு வழிகாட்டுறது மூலமாக அவங்களோட எதிர்காலம் மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டோட எதிர்காலமே சிறப்பாக அமையும் அப்படின்றதில் எந்தவித டவுட்டும் இல்லை. நன்றி.